Next question number 7. 7th first one என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 12 3 x 5 y z 3 5. Find the value of x, y and z. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக சொல்லிடலாம் 3, ஏன்னா நடுவில் ஈக்குவல் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பாருங்கள், இங்கே ஒய் இங்கே 3. ஸோ ஒய்யோட வேல்யூ 3 தான். இசட் இங்கே ஜெட் இருக்குது, சாரி இங்கே ஒய் இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ 12, இங்கே இசட் இங்கே 3. ஸோ இசட்டோட வேல்யூ என்ன 3. நெக்ஸ்ட் இந்த 7th செகண்ட் சப்டிவிஷன். x plus y 5 plus z 2 xy 6 2 5 8. ஸோ இப்போ அதே மாதிரி கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே 5 + z இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணலாமா? அப்போ 5 + z = 5. ஸோ z = 5. இந்த +5 இங்கே வந்தால் -5 மாறிடும். ஸோ இசடோட வேல்யூ என்ன 0. ஓகே, அடுத்து x + y இங்கே இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ அதில் நம்ம எடுத்துக்கலாம். x + y = 6 அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்கலாம், x மட்டும் வச்சுக்கலாம் 6. இந்த +y இங்கே எப்படி வரும், -yல வரும். அடுத்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த xy நேரம் என்ன இருக்குது 8 இருக்குது. ஸோ xy = 8. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 6 - y × y = 8. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 6y - y² = 8. அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ 0 = -y² எப்படி வரும், +y² -6y மாறிடும். இந்த 8 ஆல்ரெடி ப்ளஸில் தான் இருக்குது. ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், இங்கே 1 இருக்குது, 1 8s are 8. மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் -2 வரணும். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா -6 வரணும். 4 2s are 8. மைனஸ் போட்டுடலாமா? -4 × -2 -8, சாரி +8. -4 -2 ஆட் பண்ணால் -6. ஸோ ஒய்யோட வேல்யூ 4, எக்ஸோட வேல்யூ 2. ஓகே, ஸோ நம்ம வந்து இது ஸ்ட்ரைட்டாக 4 and 2ன்னு எடுத்துடலாம். வென் ஒய் 4ஆக இருந்தால் எக்ஸ் என்னவா கிடைக்கும், 2வாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா வென் ஒய் ஈக்குவல் இந்த 2ஆக இருந்தால் எக்ஸ் என்னவா கிடைக்கும் அப்படின்னா இந்த 4ஆக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இசட் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் நம்ம வேல்யூஸ் எழுதிடலாம். x = 2, y = 4, z = 0 or x = 4, y = 2, z = 0. இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th தேர்டு சப்டிவிஷன். x + y + z, x + z, y + z 9 5 7. ஸோ எழுதிடலாமா? ஒவ்வொரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிடலாம். இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். ஸோ x + y + z = 9, equation number 1. x + z = 5, equation number 2. y + z = 7, equation number 3. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 - 2. 1 என்ன இருக்குது, x + y + z = 9. 2 என்ன இருக்குது, x + 0y + z = 5. இல்லாத இடத்துல 0 போட்டுட்டு தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது.
சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாம். மைனஸ் இது கேன்சல் ஆயிரும், இது மைனஸ் இது கேன்சல் ஆயிரும். சாரி, இது கேன்சல் ஆகாது, ஏன்னா இங்கே 0ல் இருக்குது. இது மைனஸ், இது கேன்சல் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒய் மட்டும்தான் இருக்கும். ஒய் ஈக்குவல் டு இது மைனஸ் 9 மைனஸ் 5 4ஆக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் y equal to 4 in equation number 3ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன? y plus z equal to 7. yயோட வேல்யூ 4. 4 plus z equal to 7னா z equal to 4, 7 minus 4 3ஆக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு substitute z equal to 3, y equal to 4 in equation number 1. So x plus y plus z equal to 9. X plus 4 plus 3 equal to 9. X plus 7 equal to 9. So x equal to 9 minus 7. X equal to 2. Therefore, x oda value 2, y oda value 4, z oda value 3. எக்ஸசைஸ் 3.17லேருந்து ஒரு 2 மார்க் இல்லாமல் கொஷின் பேப்பர் செட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டானது. அதில் அந்த 3rd சம்மு 4, 5, 6 எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். ஸோ இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.18 பார்க்கலாம்.